ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கேக் தான் செய்ய போகிறோம். கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நம்ம ரவையும் சேர்த்து ஆட் பண்ணி செய்ய போகிறோம். 3/4 கப் ரவை, 3/4 கப் கோதுமை மாவு, 2 முட்டை ரூம் டெம்பரேச்சருக்கு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் சால்ட்டு, அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு மில்க்கு, அப்புறம் ஆயில், வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி தேவையான அளவுக்கு சுகர் வந்து அரைச்சி வச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எப்படி செய்யலன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம கோதுமை மாவை கொட்டிக்கலாம். இப்போ ரவை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கோதுமை வச்சு தான் செய்ய போகிறோம், மைதாவில் செய்ய போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு வந்து பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை உடச்சி ஊற்றி சேர்த்துக்கலாம். ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முட்டை வேணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தயிர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முட்டை உடச்சி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மில்க் ஊற்றி ஒரே பக்கமாக நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி ஒரே பக்கமாக பண்ணணும். நீங்கள் முட்டையை ஃபஸ்ட்டே கூட நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு கொட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி மாவுலாம் போட்டு முட்டை உடச்சி ஊற்றி அதுக்கப்புறமா வந்து அது நல்லா கிண்டிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்மெல் இல்லாமல், ஃப்ளேவர் இல்லாமல் எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா நம்ம கிண்டிக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சுகரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு சுகர் வந்து அரைச்சி வச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அரைச்சி நம்ம சேர்க்கும்போது அது நைஸாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் அரைச்சி வச்சுருக்கோம் நம்ம. இப்போ நம்ம சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், சுகர் சேர்த்து நம்ம இந்த பதத்துக்கு நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து ஃபைனலாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள் எப்படின்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் தான் இருக்கணும் மாவு. இந்த பதத்தில் இருந்தால் மட்டும்தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு வந்து மாவுலாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு 45 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம இன்றைக்கி வந்து அவன்லலாம் செய்ய போகிறது இல்லை, கேஸில் தான் செய்ய போகிறோம். 45 மினிட்ஸ் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா அந்த பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 மினிட்ஸ் வந்து வேக விட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய சுவையான கேக் வந்து பஞ்சு போல் ரெடி ஆகிடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. குக்கரில் தான் நம்ம இப்போ வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் பட்டர் ஷீட் இல்லை, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டு அதை சுற்றி நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயிலில் நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இப்போ எடுத்து மாவை இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ பாருங்கள் குக்கரில் மாற்றியாச்சு. இப்போ வந்து நம்ம பாதாம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மேலே நட்ஸு திராட்சை பாதாம் எல்லாம் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் தட்டிக்கலாம், பபிள்ஸ்லாம் இருக்கும். அப்போ தான் இந்த மாதிரி தட்டும்போது அந்த ஏர் பபிள்ஸ்லாம் மேலே வந்துட்டு நம்மளுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகி வரும். இப்போ வாங்க குக் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து தண்ணி ஊற்றி கேக் பேக் பண்ண போகிறோம். பாருங்கள், இருங்க கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த கேக் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஒரு அளவுக்கு வந்து நல்லா கொதிக்க ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த மாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். மேலே வந்து நம்ம ஒரு பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம் வச்சு குக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 35 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். மொத்தம் 45 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி எடுத்தால் நம்மளுடைய சுவையான கேக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ வெயிட் பண்ணலாம் வாங்க. மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுடைய கேக் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம கவிதர்ஷி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பாய் பாய். Happy birthday to you. Happy birthday